Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிற மீடியா ஃபைல்ஸை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். வாட்ஸ்அப் இன்னைக்கு பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் மொத்தமாக 2 பில்லியன் மக்களும் இந்தியாவில் மட்டும் 1.2 மில்லியன் மக்களும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் வர தகவல்கள் எல்லாமே நமக்கு தேவையான தகவல்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அப்படி தேவையில்லாமல் வர ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் மற்றும் டாக்குமெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறதுனால நம்மளோட டேட்டா வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ் மட்டும் டவுன்லோடு பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோடு இந்த ஆப்ஷனுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் யூஸிங் மொபைல் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே டிக்காக இருக்கும். இப்படி டிக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த டிக்ஸை எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபை. ஒய்ஃபைலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னாக்கா ஒய்ஃபைல ஆட்டோ டவுன்லோட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. அப்படி இல்லை, தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னா டிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஓகே கொடுங்க. அதுக்கு கீழே வென் ரோமிங் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே டிக் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எதுவும் டச் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு பிறகு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஆட்டோ டவுன்லோட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.